அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஆர்ட் ஷேப் கூட, ரெண்டு சைடும் ஆர்ட் இருக்குங்க. இது ஒரு கூட. அப்புறம் இது வந்து லஞ்ச் பேஸ்கெட்டு மூடி போட்டது. இது சிவன்கண் பேஸ்கெட், இது நார்மல்னா. இப்போ இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம். இந்த மூடி போட்டு லஞ்ச் பேஸ்கெட்னுடைய அளவுகள் பார்க்கலாம். இது வந்து நீளம் 30ங்க, அகலம் வந்து 14, உயரத்தில் 27 போட்டு 27 லைன் வந்துடணும் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறமா நம்ம மூடிக்கு தனித்தனியாக பிரித்து போடுவோம். ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, மேலே மட்டும் காமிக்கிறீங்க உள்ளே காமிக்கலன்னு. ஒரு பேஸ்கெட் எப்படி இருக்குன்றது தெரியாதுங்களா? கமெண்ட்டில் கேட்குறீங்க. உள்ளே எப்படி இருக்கும் பேஸ்கெட் போட்டோம்னா ஃபினிஷ் பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்றது பேஸ்கெட் பின்னுறவங்களுக்கு தெரியும். சும்மா ஏனோன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன தெரிய போகுது? தேவையற்ற கமெண்ட் பண்ணாதீங்க. உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோஸே யாரும் ரெகுலராக பார்க்குறதில்ல, கேள்வி மட்டும் கேட்பாங்க. இது வந்து 4 பக்கமும் பிரிச்சுக்கணுங்க. இதனுடைய டுட்டோரியலை நான் போட்டிருப்பேன், எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறது அப்படின்னு. இந்த க்ளோசிங்க்கு மேலே வந்து ஒரு பக்கம் 8 ஒரு பக்கம் 9 மேலே போடுறதுங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம், அது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், இது உள் பக்கம் நல்லா போகும். இந்த இடத்துல வெல்க்ரோ வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இத்தனை லைன் போட்டிருப்பேன். சைடில் மட்டும் 5 லைன் போட்டிருப்பேன் நான். சைடில் எல்லாமே சிவன்கண். இது வந்து 2 பேட்டர்னில் போடணும். இதுக்கு வந்து அளவு வந்து அந்த ஸ்டீல் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. இது வந்து டீலக்ஸ் ஒயரானா, அதுக்கு மெஷர்மெண்ட்டுங்க கரெக்டான அளவு சொல்கிறேன் நான். 10 அடி எடுத்துக்கோங்க. 10 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். பிகினர்னால் 11 அடி எடுத்துக்கோங்க. பேஸ்கெட் பின்னுறவங்கன்னா 10 அடி எடுத்து போட்டு பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் வந்து 3 ஒயர் ஹேண்டில், 2 ஹேண்டில் போட்டிருப்போம். உள்ளே வந்து 3 ஒயருங்க. 3 ஒயரில் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இதனுடைய டுட்டோரியலும் போட்டிருப்பேன், ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு. அதே மாதிரி தான் போடுவேன். டுட்டோரியல் போய்ட்டு பாருங்கள். இதே மாதிரி சிவன்கண் பேஸ்கெட்டுக்கு போட்டிருப்பேன் நான் டுட்டோரியல் எப்படி போடுறதுன்னு. அந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் உள்ளே வந்து முடிச்சு போடுறதே தெரியாது பாருங்கள். அந்த மாதிரி போடுவேன் நான். நீங்களும் அதே மாதிரி போடுங்க. இதனுடைய அளவு சொல்லிட்டேன். இப்போது ஹார்ட் பேஸ்கெட்டுக்கு இதுக்கு வந்து 25 நீளம், 25 இருக்கும் நீளம். அகலம் வந்து 13 வச்சுருப்பேன் நான். 25 மேலே போட்டு ஒன்று உள்ளே மடைக்கும் 26 லைன் போட்டிருப்பேன். மேலே உயரத்தில் 2 ஹார்ட் போட்டிருப்பேங்க 2 சைடும். இதுக்கு அளவு வந்து 7 அடி எடுத்துக்கோங்க, சரியாக போயிடும். இந்த ஹார்ட் வந்து நம்ம இந்த கீழே இருந்தே நான் வந்து இந்த இடத்துலேருந்தே கொடுத்துருப்பேங்க ஒயரு. ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்து போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சொருவே வேணாம். அந்த மாதிரி போட்டிருப்பேன். இதெல்லாம் இப்போ டுட்டோரியல் எடுக்க நேரம் இல்லைங்க. டுட்டோரியல் நான் எடுப்பேன். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். உள்ளே நம்ம சொருவுந்து தெரியாது, அப்படியே போட்டு நம்ம போட்டிருப்போம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் சொருவுறதெல்லாம் கிடையாதுங்க, அப்படியே போட்டிருப்பேன் நான். இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஒயர் உள்ளே வந்து ரெட் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு நம்ம மேலே வந்து பிரித்து போட்டுருவேன். ஏன்னா நம்ம அந்த உள்ளே சொருவணும்னா நம்ம இந்த ஒரு 2 லைன் 3 லைன் போட்டு அதுக்கு மேலே சொருவணும்னா உள்ளே வந்து சின்னதாக நிற்கிது, கட் பண்ணாலையும் கஷ்டமாயிடுது. அதனால் அப்படியே போட்டிருப்பேன் பாருங்கள். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கு ஹேண்டிலுக்கு வந்து மேல் ஒயர் 11 அடி எடுத்திருப்பேன். உள்ளே வந்து 5 அடி எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து உள்ளேவும் 4 ஒயர் கொடுத்துருப்பேங்க. இந்த ஹேண்டிலுக்கு வந்து 4 ஒயர் உள்ளே இருக்கும். மேலே வந்து 2 ஒயர் ஹேண்டிலு. மேலே 2 ஒயர் ஹேண்டிலுக்கு தான் 11 அடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து க்ளோசிங் மாடலும் ஆர்டர் கூடைங்க. இதெல்லாம் ஆர்டர் கூடைங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா ஃபினிஷ் ஆகின்னு இருக்குது.
இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி வெயிட் பண்ணி தாங்க வாங்கணும். நம்மக்கிட்ட கூடை எதுவும் இல்லை, போட்டு தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எத்தனை நாளுன்றதை நான் சொல்வேன். அத்தனை நாளில் முடித்து கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.